பட்டமளிப்பு விழா கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி இன்று இனிதே நடைபெற்றது. இதில் பங்கு பெற்று மாணவர்கள் மாணவிகளுக்கு இந்த பட்டத்தை வழங்கி மகிழ்ந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மகத்தான இந்த தீர்ப்பின் மூலமாக கிடைத்த இந்த ஜனநாயக புரட்சியின் எந்த அளவிற்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது இந்த ஒரு மாத காலத்திலேயே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அனைத்து துறைகளிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு இதுவரை மக்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு மாற்றங்கள், சிறந்த மாற்றங்கள் ஒவ்வொரு துறையிலும் நடந்துகிட்டு இருக்கு. அதன் தொடர்ச்சியாக மருத்துவக் கல்லூரியிலும் சுகாதாரத்துறையிலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மக்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ சேவைகளையும் அவரின் உயரிய லட்சியமான தமிழகத்தின் ஒவ்வொரு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவையை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் இதுவரை பார்த்தீங்கன்னா மருத்துவ துறையில் மருத்துவர்கள் போதிய அளவு அப்பாயிண்ட் பண்ணுறது, செவிலியர்கள் போதுமான அளவு அப்பாயிண்ட் பண்ணுறது, ப்ளஸ் மருத்துவ உபகரணங்கள் லேட்டஸ்ட் மருத்துவ உபகரணங்கள் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்த இந்த துறையில் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தங்கள் மாதிரி ஒரு மருத்துவ பயனாளிகளுக்கான ஒரு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மருத்துவ பயனாளிகளின் அனுபவங்களை மேம்படுத்தணும். ஒரு தூய்மையான மருத்துவமனை, சுத்தமான சுகாதாரமான இந்த மருத்துவமனை வளாகம், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கனிவான முறையில் மருத்துவ பயனாளிகளை அணுகிறது போன்ற இந்த அடுத்த கட்ட சீர்திருத்தங்கள், அடுத்த கட்ட மருத்துவத்துறையின் மேம்பாட்டுக்காக நாங்கள் தினந்தோறும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த அமைச்சரவையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி பூனமலை ஹைரோட்ல அமைஞ்சிருக்கிறதுனால மெட்ரோ பணிகளுக்காக இங்க கல்லூரியில் இருக்கிற கட்டடங்கள் இடிக்கப்பட்டன. அதனால எங்களுக்கு பள்ளி அறைகளுக்கு தேவை இருக்கு. அது மட்டுமல்ல, எம்பிபிஎஸ் மட்டுமல்ல, அலைடு ஹெல்த் சயின்ஸ் அதற்கான பள்ளி அறைகளும் இங்க தேவைப்பட்டன. அந்த முதல்வர் அவர்கள் என்னிடத்தில் குறிப்பிட்டார். கண்டிப்பாக முதலமைச்சரிடம் எடுத்து கூறி இந்த மருத்துவக் கல்லூரிக்கான அனைத்து தேவைகளும் விரைவில் நாங்கள் பண்ணி கொடுப்போம் என்ற உறுதியை இங்க நான் அளிக்கிறேன்.